ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்ங்கிறது நார்மலாக வந்துட்டு போகக்கூடிய ஒரு நார்மல் விஷயம் தான். டிப்ரெஷன்ங்கிறது நமக்கே நம்மளை பார்த்துக்க முடியாமல் போகிற ஒரு நிலைமையாக இருக்கலாம். ஏதோ ஆகுது ஆர் எனக்கு நானா இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு வருவாங்க. இப்போ இன்னும் நிறைய கேசஸில் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் தாண்டி போகும்போதே நிறைய பேருக்கு டிப்ரெஷனுங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. முதல்ல நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் இந்த பிரேக்கப் அப்படின்றது ஒன்று ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து எப்படி வெளியே வருது மேம்? ஸோ பிரேக்கப்பை பொறுத்த வரைக்கும் திரும்பியும் எமோஷன்ஸ், தாட்ஸ், ஹேபிட்ஸ். சோஷியல் மீடியா யார் நிறைய யூஸ் பண்ணுறாங்களோ, நிறைய ஆப்ஸ் எல்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க டிப்ரெஷனுக்கு இன்னும் அதிகமாக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ரீசர்ச்சில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஹவு டஸ் இட் ஆக்சுவலாக டாக்ஸிக் அப்படின்ற மீனிங் என்ன மேம்? டாக்ஸிக்னா அது எப்படி இருக்கும்? அது டாக்ஸிக்ங்கிறது ஒருத்தங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இட் டிபெண்ட்ஸ். அஃப்கோர்ஸ் ஒருத்தவங்களுக்கு ஒரு மாதிரியான டிப்ரெஷனில் இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. பட் ஜென்ரலாக கேட்குற ஒரு ஜென்ரிக்கா இதுலேருந்து எப்படி நம்மளை வெளில கொண்டு வரது? ஸோ அடிப்படையாக பார்த்தீங்கன்னா 3 ஏரியா. ஸோ டிப்ரெஷனுக்கு ஏஜ் இருக்கா? அப்படி ஏஜ் கேட்டகரிஸ்லாம் கிடையாது. இது எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம். ஹாய் மேம், வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. நைஸ். நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினே, இப்போ எங்கே பார்த்தாலும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபேக்ட் நான் நாங்கள் தூங்கணும், சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறத விட நான் டிப்ரெஷனில் இருக்கேன், நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறது நம்ம நிறைய பார்க்க முடியுது. இன்ஃபேக்ட் குழந்தைங்க கூட நிறைய ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், டிப்ரெஸ்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதுக்கான காரணம் என்ன? ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனுங்கிறது நார்மலாக வந்துட்டு போகக்கூடிய ஒரு நார்மல் விஷயம் தான். ஸோ இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா இந்த டெர்மினாலஜிஸ்லாம் நிறைய பேர் தெரிஞ்சதுனால ஒரு பக்கம் அவேர்னஸ்ங்கிறது நல்ல விஷயமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இது ஒரு காரணமாக தனக்கே சொல்லிட்டு இது ஒரு சாக்கு போக்காவும் வச்சுக்கிறாங்க நிறைய பேர். இப்போ காலேஜ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்டாகவே ஆயிடுச்சு. ஐ எம் வெரி டிப்ரெஸ்ட், ஐ கான்ட் கம் ஃபார் திஸ் பீரியட் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட். ஸோ இப்போ எனக்கு டிப்ரெஸ்டாக இருக்கு, நான் இந்த பீரியட் அட்டென்ட் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி பசங்க காலேஜ் பங்க் பண்ணுறது, கட் பண்ணுறதுங்கிறதுலாம் இப்போ ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது ஒரு ஃபேன்சி டேர்மா யூஸ் பண்ணுறாங்களோ மேபி? ஆமாம், நிறைய இடத்துல இது அப்படிதான் இருக்கு. இப்போ ஒரு டிப்ரெஷனுங்கிறது ஒரு வியாதி அப்படின்ட்டு ஒரு டேபூடா பார்த்த பீரியடுங்கிறத தாண்டி இப்போ டிப்ரெஷனுங்கிறது எனக்கும் டிப்ரெஷன் இருக்கு அப்படிங்கறது ஒரு எக்ஸைட்டடா சொல்ற ஒரு விஷயமா ஆயிடுச்சு. பெருமையா சொல்லிக்கிறாங்க. ஆமா, ஆக்சுவலா டிப்ரெஷன்னா என்ன மேம்? டிப்ரெஷனுங்கிறது நமக்கே நம்மளை பார்த்துக்க முடியாம போகிற ஒரு நிலைமையா இருக்கலாம். இப்போ நம்மளுக்கு எவ்ரிடே லைஃபே ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ தூங்குறது, சாப்பிடுறது, எழுந்துக்கிறது நம்ம பேசிக்கா செய்வோம் இல்லையா? சாப்பிட்றது, ரெடியாகிறது, குளிக்கிறது, இந்த மாதிரியான குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே ரொம்ப கடினமா ஆகும். ரொம்ப இந்த சேட்னஸ்ங்கிறது ஓவர்வெல்மிங்கா ஆகும். ஸோ ஒருத்தங்க பார்த்துக்க முடியாம டிப்ரெஷன் போற ஒரு ஃபேஸ்ல மைல்ட் டிப்ரெஷன் மேபி தே வில் பி ஏபிள் டு சென்ஸ் இப்போ எனக்கு ஏதோ ஆகுது ஆர் எனக்கு நானா இல்லை அப்படின்ற ஒரு ஃபீலுக்கு வருவாங்க. இப்போ இன்னும் நிறைய கேசஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் தாண்டி போகும்போதே நிறைய பேருக்கு டிப்ரெஷனுங்கிறது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. முதல்ல சுற்றி இருக்கிறவங்க தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி அவங்க இன்னொருத்தங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லும் போது தான் நம்மளுக்கு டிப்ரெஷன்ல இருக்காங்கன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே வரும். ஓகே. ஸோ டிப்ரெஷனுங்கிறது கிளினிக்கல் ஸ்டேட். இப்போ நானே டிப்ரெஷன் வரவங்களை எடுக்க மாட்டேன், ஏன்னா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் தான் எடுப்பாங்க. நான் கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஸோ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் தான் டிப்ரெஷனுக்கு போகணும் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியல. சைக்காலஜினாலே நிறைய பேர் பொதுவாகவே எடுத்துக்கிறாங்க, ஏதோ மனசு சரியில்லைன்னா போவாங்க. ஸோ என்ன நடக்கும் ஒரு கவுன்சிலிங் செஷன்லன்னு கூட நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. ஸோ அவங்க பொதுவாக சைக்கியாட்ரிஸ்ட், சைக்காலஜிஸ்ட், கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட், சைல்ட் சைக்காலஜிஸ்ட் எல்லாமே ஒரு கலப்படமாக தான் பார்க்குறாங்கன்றதுனால இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் ஒரு ஹிடன்ல தான் இருக்கு. ஓகே. ஸோ அப்படி உண்மையாக டிப்ரெஸ்டாக இருக்கிறவங்க யாரை போய் கன்சல்ட் பண்ணணும் மேம்? டிப்ரெஷன் இருக்கிறவங்க மேபி கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் போனாங்கன்னா அவங்க சைக்காட்ரிஸ்டோட ஹெல்ப் தேவையா இல்லையாங்கிறத பார்த்து சொல்லுவாங்க, எந்த இன்டென்சிட்டியில இருக்குங்க அப்படிங்க பொறுத்து. ஸோ அவங்க தான் டயக்னோஸ் பண்ண முடியும் டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்ல இருக்கிறவங்கள. ஸோ கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் மேபி ஃபர்ஸ்ட் போகும்போதே அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும், நம்ம ஆக்சுவலி டிப்ரெஷன்ல இருக்கோமா, இல்லை எனக்கு ஒரு நார்மல் ஒரு எமோஷனல் பிளாக்கேஜ் இருக்கா, இல்லை என்னையே நான் சரி பண்ணிக்க முடியுமா அப்படின்ற ஒரு கிளாரிட்டி எல்லாமே நம்ம ஒரு கவுன்சிலிங்னு போகும்போது அந்த ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுக்கும் போது பெட்டராக நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனில் இருக்கவங்களுக்கு ஏஜ் கேட்டகரி இருக்கா? ஏன்னா இப்போ ஸ்கூலுக்கு போகிற குழந்தை கூட ஹோம் ஒர்க் பண்ண முடியல, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, எங்கள் மேம் இவ்வளோ ஒர்க் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. காலேஜ் போகிறவங்க அது தனியாக வேற லெவலாக அது ஒரு ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ டிப்ரெஷனுக்கு ஏஜ் இருக்கா? அப்படி ஏஜ் கேட்டகரிஸ்லாம் கிடையாது, இது எல்லாருக்குமே வரக்கூடிய விஷயம். இப்போ சேட்னஸ் மாதிரி அது ரொம்ப இன்டென்ஸாக போகும்போது அது டிப்ரெஷன் சொல்கிறோம், அவ்வளோதான். இப்போ சேட்னஸ்னா இப்போ போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சரியாயிடும், நான் கொஞ்சம் பெட்டர் ஆகிடுவேன், இல்லை இப்போ எனக்கு ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தால் நான் கொஞ்சம் பெட்டர் ஆகிடுவேன் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ டிப்ரெஷன் ஸ்டேட்டில் போகும்போது நம்ம என்ன பண்ணால் நம்மளுக்கு சரியாகும் அப்படின்ற கிளாரிட்டி டக்குன்னு கிடைக்காது. ஏன்னா அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், ரொம்ப இன்டென்சிவாக இருக்கிறதுனால அவங்களுக்கு டக்குன்னு அதுலேயும் எப்படி வெளியே வருதுன்னு தெரியாது. ஸோ அந்த ஒரு ஸ்டேட் நமக்கு இப்போ சின்ன வயசுலேயே வருது. ஏன்னா அவங்க சின்னதே ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க. இப்போ ஸ்கூல்லேயே பார்த்தீங்கன்னா ஏன் இது மாதிரி இருக்குது, ஏன் 2 மார்க் குறைஞ்சதுக்குலாம் அடிக்கிறது, திட்டுறது, பயங்கரமாக பனிஷ் பண்ணுறது. ஸோ அந்த குழந்தைக்கு நான் இவ்வளோ நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத விட நான் இன்னும் இவ்வளோ மோசமாக இருக்கேங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்னும் புகுர்த்தி அந்த ப்ரெஷர் மூலமாக அவங்க இன்னும் பெட்டராக பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஸோ மேபி பேரண்ட்ஸோட இன்டென்ஷன் அவங்க இன்னும் நல்லா வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம்.
பட் அவங்க சொல்கிற விஷயங்கள், சொல்கிற வார்த்தைகள், பயன்படுத்துகிற ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாமே வந்துட்டு பசங்களுக்கு எப்படி இம்பாக்ட் ஆகுதுன்னா, இப்போ நான் இப்போது நன்னா இல்லையோ, நான் இப்போ வந்துட்டு நான் இதுக்கெல்லாம் லாய்க்கு இல்லையோ, இந்த மாதிரிலாம் வந்து அவங்களுக்கு ஒரு தாட்ஸ் பிலீஃப்லாம் போய் அவங்கள பார்க்குற விதமே வந்துட்டு ரொம்ப தாழ்மையோட பார்க்குற மாதிரி இருக்கும்போது அது இன்னுமே அவங்கள டிப்ரெஷனோ இல்லை ஒரு சேட்னஸ் இந்த மாதிரியான ஜோனுக்கு கூட்டு போகிறது இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக. இப்போ ஒரு சில ஸ்டடீஸ் அண்ட் ரீசர்ச்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சோஷியல் மீடியா யார் நிறைய யூஸ் பண்ணுறாங்களோ, நிறைய ஆப்ஸ் எல்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து டிப்ரெஷனுக்கு இன்னும் அதிகமாக போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு ரீசர்ச்சில் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். ஹவு டஸ் இட்? கரெக்ட் தான். ஏன்னா சோஷியல் மீடியாங்கிறது இட்ஸ் அ வாஸ்ட் எக்ஸ்போஷர். ஸோ இப்போது சைக்காலஜி, கவுன்சிலிங் இதெல்லாமே வந்துட்டு இப்போ தான் ஜாஸ்தி அவேர்னஸ் இருக்குது. ஸோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் டீப்பாக போய் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வெஸ்டர்னைஸ்டு தான் சொல்லலாம் இந்த கவுன்சிலிங்கிற ஒரு ஃபீல்டே. ஸோ இதெல்லாம் நம்மளோட இயற்கையாக நம்ம ஃபேமிலி சிஸ்டம்லேயே இருந்திருக்கலாம், இல்லை முந்தி பார்த்தீங்கன்னா குருகுலம் சிஸ்டம் இருந்தது. ஸோ எஜுகேஷன் சிஸ்டமே வேறு மாதிரி இருந்தது. ஸோ நிறையா வந்துட்டு இந்தியன் கல்ச்சருங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ சோஷியல் மீடியாங்கிறது ஒரு வாஸ்ட் எக்ஸ்போஷர் தான் நம்மளுக்கு கொடுக்குறது இல்லையா. ஸோ இப்போ சடனாக வந்துட்டு எனக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வருது, பட் இதை பற்றி எனக்கு ஃப்ரீயாக பேசுறதுக்கான ஒரு சோஷியல் சர்க்கிள் இல்லை. இப்போ பேரண்ட்ஸ் கிட்டேயுமே அதை பேசுகிற ஒரு ஓப்பன்னஸ் இல்லை. ஸோ இப்போ எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறதுனே தெரியலன்றப்ப எனக்கு வந்து நானே நிறைய யோசிச்சுக்கிறேன். இப்போ எல்லாருமே இப்படி இப்படிலாம் லைஃப் வாழறாங்க, இவங்க என்ன ஃபாரின்ல போயிட்டாங்க, இவங்க இது பண்றாங்க அது பண்றாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வரும்போது அப்போ நான் என்ன லைஃப்ல பண்றேன், இவங்களே இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களே, அப்போ நான் அவ்வளோ சந்தோஷமா இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கே வருது. ஸோ அவ்வளோ பேர் சந்தோஷமா இருக்காங்கன்னா அந்த சந்தோஷமா இருக்கிற ஒரு விஷயம் 10 விஷயத்துல ஒரு விஷயத்தை தான் அவங்க போஸ்ட் பண்றாங்க. அண்ட் 10 பேர் அந்த 100 விஷயத்துல ஒன்று போஸ்ட் பண்ணும்போது நான் 10 விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அது எப்பவுமே எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக தான் தெரியும். அப்போ நான் அவ்வளோ சந்தோஷமா இல்லையே, நான் அவ்வளோ விஷயங்கள் செய்யலையா, அப்போ நான் லைஃப்ல என்ன பண்றேன், நான் ஒன்றுமே பண்ணலையோ, நான் எதுக்கு அப்போ இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நிறைய யோசிச்சு நம்ம மண்டைக்குள்ளேயே நிறைய மசாலா உருட்டி நம்மளை சோகமாக்கிக்கிறோம். அண்ட் மேம் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இப்போ டிப்ரெஸ்டாக இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் வந்து எந்த மாதிரியான கவுன்சிலிங்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க? ஸோ நம்ம வந்துட்டு டாக்கிங் தெரப்பி, ஓகே, விச் இஸ் நத்திங் பட் பர்சன் சென்டர்ட் தெரப்பி. ஆக்சுவலாக அப்ரோச் பார்த்தீங்கன்னா ஹியூமனிஸ்டிக். ஸோ இது வந்து கிளினிக்கல்ங்கிறத தாண்டி கவுன்சிலிங்குள்ளே வரும். ஸோ கவுன்சிலிங்னு வரும்போது இங்கே எல்லா ஏஜ் குரூப்புமே நான் டார்கெட் பண்ணுறது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு அட்லசன்ஸ்லேருந்து ஆரம்பித்து எல்டர்லி வரைக்குமே நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே வந்துட்டு பேசுறது மூலமாக எப்படி அவங்கள சரிப்படுத்தலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நம்மளோட எமோஷன்ஸ், தாட்ஸ், ஹேபிட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி ரெகுலேட் பண்ணுறது மூலமாக நம்ம ஒரு பிரச்சனையிலேருந்து நம்மளே வெளியே வரலாம் அப்படிங்கிறது. ஸோ இங்கே இது பண்ணுங்க அது பண்ணுங்க அப்படிங்கிறத தாண்டி அவங்க எப்படி அதுலேருந்து வெளியே வரலாம்னு அவங்களே யோசிக்கக்கூடிய ஒரு எம்பவர்மெண்ட்டை கொடுக்கறது தான் கவுன்சிலிங். ஸோ கம்பேரிஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட் பேரண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க அதிகமாக மார்க் வாங்கியிருக்காங்க, நீ எங்கே வாங்கலன்னு கேட்குறது. அடுத்து ஒரு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்பில் அந்த குழந்தைய வளரும் போது நமக்கு இது இல்லையே, அவங்க நல்லா இருக்காங்களே, அவங்களுக்கு இவ்வளோ பெரிய கார் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கம்பேரிசன் பண்ணி வாழ்கிறாங்க பார்த்தீங்களா. அது எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து கொடுக்கும்? கம்பேரிசன்கிறதே ஒரு பிரச்சனை தான். ஏன்னா நம்ம ஒருத்தங்களுக்கு இருக்கிறது இன்னொருத்தங்களுக்கு இருக்காது, அது நேச்சர். எனக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி இன்னொருத்தங்களுக்கு இருக்காது. ஸோ எப்போவுமே வந்துட்டு இந்த நெகட்டிவ்ங்கிற ஒரு விஷயத்த மைண்டு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக பார்த்துறது. ஸோ அதனால என்ன ஆகுது, இப்போது எனக்கு இருக்கிற நல்ல விஷயங்களை எனக்கு அட்மையர் பண்ண முடியறதோ இல்லையோ, என்கிட்ட இருக்கிற கெட்ட விஷயங்களை நான் டக்குன்னு அப்சர்வ் பண்ணிடுறேன். ஸோ அப்போ அவங்ககிட்ட இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்கிட்ட இல்லைங்கிறது தான் எனக்கு ஒரு குறையா தெரியுதே தவிர, அவங்ககிட்ட இல்லாத ஒரு விஷயம் என்கிட்ட இருக்குன்னு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறது ரொம்ப ரேர் ஆகிடுது. ஸோ இந்த நெகட்டிவிட்டி அப்சர்வ் பண்ணுறதுங்கிறது நம்ம பை நேச்சர் ஹியூமன்ஸுக்கு அது ரொம்ப ஈஸி. அதனால என்ன ஆயிடுறது, எனக்கு கம்பேரிசனில் பாசிட்டிவாக வரக்கூடிய ஒரு இம்பாக்டை தாண்டி நெகட்டிவாக தான் நிறைய இம்பாக்ட் இருக்குது. எனக்கு இது இல்லையே, எனக்கு இப்படி இல்லையே, என்னோட லைஃப் இப்படி ஆயிடுச்சு, ஸோ இப்படின்னு பார்க்கறது ஜாஸ்தியாக ஆகிறதுனால கம்பேரிசன்கிறது ரியலி நாட் வெரி ஹெல்த்தி. அண்ட் இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதுலேயே வந்துட்டு நிறைய விஷயம் நம்ம பார்க்குறோம். எப்படின்னா இப்போ ஒர்க் ஸ்ட்ரெஸ். ஸோ இது ஒர்க்லேயே நிறைய பேர் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. இன்ஃபேக்ட் வந்து என் மேனேஜரோட எனக்கு இந்த பிரச்சனை இல்லை, எனக்கு வந்து ஒர்க் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதுலேயும் நிறைய ஸ்ட்ரெஸ் பார்க்குறோம். ஸோ டிப்ரெஷன் எப்படியோ அதே மாதிரி தான் சிமிலராக வந்து ஸ்ட்ரெஸ்லேயும் நிறைய விதமான ஸ்ட்ரெஸ்ஸஸ். ஸோ அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? என்ன மாதிரியெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு வராங்க மேம்? ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு விஷயம் வந்து எனக்கு என்ன எமோஷன் ஃபீல் பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னாலே ஸ்ட்ரெஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ரொம்ப காமன் டெர்மினாலஜிங்கிறதுனால எல்லாருக்கும் ஈஸியாக இருக்குது அதை யூஸ் பண்ணுறது. எனக்கு எதுவும் ஒன்று படப்படன்னு இருக்குது, இல்லை சோகமாக இருக்குது, கோமா இருக்குது, எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு வேர்ட் போட்டுக்கிறது. ஸோ என்ன நம்ம டீப் டவுன் ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு பழக்கம் இல்லாதனால நம்ம கல்ச்சர் வைஸ் பார்த்தீங்கனாலே வந்துட்டு நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன், நம்ம பெருமை இந்த வீட்டில் வந்து பசங்க எப்படி அப்பா அம்மாட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒருத்தங்க ஃபீல் பண்ணுறாங்கன்ற ஒரு டீட்டெயில்ஸை கொடுக்கவே மாட்டாங்க. அது நம்மளுக்கு சொல்லி பழக்கம் இல்லை. எனக்கு சோகமாக இருக்கா, கோவமாக இருக்கா, எரிச்சலாக இருக்கா, வருத்தமாக இருக்கா, கஷ்டமாக இருக்கா, ஸோ இப்படின்ற ஒரு பிரிவுகள்லாம் நம்மளுக்கு
அனலைஸ் பண்ணியே பழக்கம் இல்லாததுனால எல்லாத்துக்கும் ஒரு ஜென்ரல் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ன்னு கொடுத்துக்க வேண்டியது. இப்போ ஆஃபீஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேனேஜர் திட்டிருப்பாரு, இல்லை ஏதாவது சொல்லி ஒரு கமெண்ட் வந்து ஹர்ட்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ ஐம் ஹர்ட்னு சொல்ல மாட்டாங்க, ஐம் ஸ்ட்ரெஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்படி எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு லேபிள் வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டிங்காக இருக்கும். ஸோ யூஸ்வலாகவே ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதுக்குள்ளே போகும்போது ப்ரிடாமினெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் டெக்னிக்கோ ஸ்ட்ரெஸ்ஸோ வந்து ஒரு விஷயமாவே இருக்காது. அதுக்கு பின்னாடி வந்து அவங்க ரொம்ப கோவமா இருந்து அந்த கோவத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணாம விட்டுருப்பாங்க. ஸோ அது உள்ளுக்குள்ள பாய் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். இது ஒரு சில கேசஸ்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹர்ட் ஆயிருப்பாங்க, ரொம்ப பெயின் இருந்திருக்கும், ரொம்ப சோகமா இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு எமோஷன் உள்ள பைலப்பாயி அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக பர்ஸ்ட் அவுட் ஆகலாம். இல்லை அது ரொம்ப ஓவர்வெல்மிங்காக ஆகி அவங்களுக்கு எப்படி டீல் பண்ணுறேன்னு தெரியல, எனக்கு ரொம்ப நானா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஜோன்ல வருவாங்க. ஸோ இதெல்லாம் உள்ளுக்குள்ள சேர்த்து வச்சுக்கிற ஒரு சில குட்டி குட்டி எமோஷன்ஸ். புரியுது. இப்போ இந்த டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இதுல இருந்தாலும் எப்படி மேம் வெளில வருது? ஏன்னா இட் டிபெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் வந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியான டிப்ரெஷன்ல இருப்பாங்க, ஸ்ட்ரெஸ்ல இருப்பாங்க. பட் ஜென்ரலா கேட்குற ஒரு ஜென்ரிக்கா இதுல இருந்து எப்படி நம்மளை வந்து வெளில கொண்டு வருது? ஸோ அடிப்படையாக பார்த்தீங்கன்னா 3 ஏரியா: எமோஷன், தாட், ஹேபிட்ஸ். ஸோ நம்மளோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு நம்ம தூக்கம் எப்படி இருக்கு, நம்மளோட ஹேபிட்ஸ் எப்படி இருக்கு, ரொட்டீன் எப்படி இருக்கு, எனக்கு ஃபஸ்ட்டு சாப்பிட்றேன், நான் என்ன சாப்பிட்றேன், ஸோ சாப்பிட்ற சாப்பாடு, தூக்கம், என்ன மாதிரி எக்ஸசைஸ் இருக்குது, நான் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரே இடத்துல உட்காந்துருக்கேன், நான் ஏதாச்சும் கொஞ்சமாக எக்ஸசைஸ் இருக்கா, ஸோ மென்டல் எக்ஸசைஸ் என்ன மாதிரி இருக்குது, ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் என்ன மாதிரி இருக்குது, இப்படிங்கிறது லைஃப் ஸ்டைலில் வந்துடும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு எமோஷன்ஸை நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன். ஏன்னா இப்போ நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம் லைஃபு. ஒரு எதுக்கு போகிறோம் என்ன போகிறோங்கிறது நிறைய பேர் பார்க்குறதே இல்லை. இது பண்ணும் அது பண்ணும் இவங்க இது பண்ணிட்டாங்க நான் அது பண்ணும். ஸோ இந்த சொன்ன மாதிரி இந்த கம்பேரிசன் அண்ட் காம்படிஷன்ல ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால எவ்ரிஒன் இஸ் ஜஸ்ட் ரன்னிங். ஸோ இந்த ஒரு ஃபாஸ்ட் பேஸ்டு லைஃப்ல நம்ம கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி நான் என்ன ஃபீல் பண்றேன், எனக்கு என்ன வேணும் இப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே, செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன்ங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும்போது தான் நமக்கு அந்த ஒரு எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுங்கிற ஒரு ஜோனுக்கே நம்ம போக முடியும். ஸோ நம்ம என்ன உள்ளுக்குள்ள ஃபீல் பண்றோன்ட்டு அந்த எமோஷன்ஸுக்கு கொஞ்சம் அட்டென்ஷன் கொடுத்து ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா தட் வில் பி அ வெரி குட் ஸ்டார்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்தனைகள். நம்ம என்ன மாதிரி சிந்தனைகள்னா அடிக்கடி வருது. ஸோ அந்த சிந்தனைகள்ங்கிறது நம்மளோட பாஸ்ட்லேருந்து மட்டும் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சில சிந்தனைகள் நம்மளா உருவாக்கவும் முடியும். ஸோ என்ன மாதிரி சிந்தனைகள் நான் வந்து நம்மளுக்குள்ள உண்டாக்கும் போது எனக்கு வேண்டிய விஷயங்கள் நிறைய நம்ம லைஃப்ல நோக்கி போக முடியும். ஸோ எதை நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ நம்ம ஆட்டோமேட்டிக்காக எதை நம்மளுக்கு எக்ஸ்போஷர்ல வருதோ, இப்போ சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்ணும்போது நிறைய என்ன பார்க்குறோமோ அதை நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ சோஷியல் மீடியாவாகட்டும், மூவிஸ் ஆகட்டும், அதெல்லாமே நம்ம வந்து அவங்களோட ட்ராவல் பண்ணுறோம். அவங்க நம்மளுக்கு என்ன காட்டணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் நம்ம பார்க்குறோம். கண்டிப்பா. ஸோ இப்போ செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் மூலமா நம்மளுக்கு என்ன வேணும், நம்ம எதை நோக்கி போகணும் அப்படிங்கிறத ஷிஃப்ட் பண்ணுறது இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு குட்டி குட்டியாக நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இதை நிறைய பேர் வந்துட்டு ஒரு தனக்கு ஒரு அட்டென்ஷன் கொடுத்து தனக்கு கவனிச்சுக்கணும்னு எப்போ அந்த ஒரு யோசனை வருதோ அப்போதான் அதுல இறங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு செஞ்சுக்கும் போதே இதுலேருந்து இதுக்குள்ளேயே போகாம இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லாருக்கும் வரும். பட் அது மைல்டாக எப்படி டீல் பண்ணிட்டு வெளியே வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தானே. ஸோ அந்த செல்ஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நம்மள எப்படி நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டிஸ்கவர் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ நீங்கள் அழகாக அது சொல்யூஷன் கொடுத்துருந்தீங்க. ஒருத்தர் ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஹர்ட் ஆனால் அது ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க, கோவமாக இருந்தால் அது ஸ்ட்ரெஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், நான் டிப்ரெஷனில் இருக்கேன்னா அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? நிறைய பேர் வந்து அப்பியரன்ஸ் வைஸ் சொல்லுவாங்க, டார்க் சர்க்கிள் வந்திருக்கு, நீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கன்பாங்க. இந்த மாதிரிலாம் ரிலேட் பண்ணுறாங்களே. ஒரு பர்சன் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, அதுக்கான சிம்டம்ஸ் என்ன? ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதுக்கு சிம்டம்ஸ் ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு படப்படப்பு ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு சில பேருக்கு எனக்கு ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது தான் நல்லா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதே வந்து தப்பான விஷயமா இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு சில சமயம் அது நல்லதாகவும் இருக்கு. குட் ஸ்ட்ரெஸ், பேட் ஸ்ட்ரெஸ் ரெண்டு சொல்லுவோம். ஆமா. ஸோ இந்த நல்ல ஸ்ட்ரெஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு எப்போ ஸ்ட்ரெஸ் வரும்போது தான் கடகடன்னு ஒரு சில வேலைகள் செய்ய முடியும். ஒரு இதெல்லாம் நான் ஒரு டார்கெட் முடிப்பேன், ஒரு டெட்ல நான் அச்சீவ் பண்ணுவேன். எனக்கு ஒரு புஷ் இருந்தால் தான் நாங்கள் செய்வேன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஆமா, அவங்களுக்குலாம் அந்த லாஸ்ட் டே எக்ஸாம் முன்னாடி படிக்கிறது, தன்மை மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்தா தான் அவங்களால எதுவும் செய்யவே முடியும். அவங்களுக்கு அப்போ தான் ஒரு ஆக்டிவா ஃபங்க்ஷன் ஆகும் பிரெயின். இதே வந்து ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது அந்த மொமெண்ட்ரி அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப லாங் டேர்மா இருக்கு. எனக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ங்கிறது போக மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் அது இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னாலுமே ரொம்ப கஷ்டம். இல்லை வரும்போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப ஸ்டக் ஆயிடுறேன், எனக்கு எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுனே தெரியல, ரொம்ப படப்படப்பு ஜாஸ்தியாகி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அந்த நேரம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுவும் ஹெல்த்தி ஸ்ட்ரெஸ் கிடையாது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது மைல்டாக வந்துட்டு போகுதுன்றப்போ ஓகே. பட் ரொம்ப நேரம் இருக்கு இல்லை ரொம்ப இன்டென்ஸாக வருது அப்படின்றப்ப அது கண்டிப்பாக நாட் ஓகே. அது வந்து கவனிக்க வேண்டிய ஸ்ட்ரெஸ். ஸோ ஒரு டிப்ரெஷன் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்குறோமோ, சிமிலராக ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸும் நம்ம நிறைய பார்க்குறோம் மேம். எக்ஸாம்பிளுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், ஒரு மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப், அண்ட் ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நடக்கிறது, இந்த மாதிரி நிறைய பார்க்குறோம். ஸோ இதில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது? ரிலேஷன்ஷிப் தான் இப்போ மேஜராக வர பிரச்சனைகளாகவே இருக்குது கவுன்சிலிங்னு வரும்போது.
ஸோ இங்கே இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இப்போ இன்னும் ஜாஸ்தி இருக்குது. ஏன்னா இப்போது அதுலேயே நிறைய கேட்டகரிஸ் வந்துருச்சு இல்லையா. இப்போது கல்யாணத்துக்கு அப்புறமா தான் ரிலேஷன்ஷிப்னு இல்லை. ஸோ ரிலேஷன்ஷிப்ங்கிறது காலேஜ் ஸ்கூல்லேயே ஆரம்பிச்சிடுறது. ஸோ அதுலேயும் வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட்னு சொல்கிறதே ஒரு கமிட்மெண்ட்டாக பார்க்குறாங்க இப்போ. ஸோ அந்த கமிட்மெண்ட்டுங்கிறதே ஒரு இஷ்யூவாகவும் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அடுத்து பிரேக்கப் பண்ண முடியும், அடுத்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, இது நம்மளோட லைஃபாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இது டாக்ஸிக்காக இருக்கோ, ஹெல்த்தியாக இருக்கோ, அன்ஹெல்த்தியாக இருக்கா, இனிமேல் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்க. ஏன்னா நிறைய எக்ஸ்போஷரும் இருக்குது. அண்ட் அம்மா அப்பா பண்ண தப்புகள் நிறைய நம்ம செய்யக்கூடாதுன்ற ஒரு அவேர்னஸும் இருக்குது. ஸோ இப்போ ப்ரெசென்ட் ஜென்ரேஷனில் பார்த்தீங்கன்னா இப்படி செஞ்சிடக்கூடாது அப்படி செஞ்சிடக்கூடாதுன்ற ஒரு அவேர்னஸ்னாலே இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஜோனுக்குமே போயிடுறாங்க. ஓகே. ஸோ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் எஸ்பெஷலி நிறைய ஈகோ பேஸ்டாக இருக்குது. நான் ஏன் இது செய்யணும், ஏன் நீ செய்யக்கூடாதா, நான் தான் எப்போ வந்து சொல்லணுமா, நான் தான் எப்போ வந்து சமாதானம் பேசணுமா, ஒரு தடவை நீ பேசினா என்ன, நான் தான் எல்லா எஃபர்ட் போடணுமா, நீ போடக்கூடாதா. ஸோ இது வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈக்குவாலிட்டிக்காக வர ஒரு விஷயமாவும் இருக்கலாம். இது நிறைய விமன் கிட்டேருந்து வருதுன்னு சொல்லலாமே. ஸோ இப்போ விமன் வந்துட்டு நிறைய வேலைகள் எடுத்து செஞ்சு பழகிட்டாங்க முன்னாடி ஜென்ரேஷன்லலாம். ஸோ இப்போ அப்படி இல்லை, இப்போ மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அவங்களும் செய்யணுன்ற ஒரு எதிர்பார்ப்பும் வந்துருச்சு. அந்த ஈக்குவாலிட்டி வந்துட்டு ஒரு காமனாக ஒரு ரிக்வயர்மெண்ட்டாக ஆயிடுச்சு. ஸோ மென்னுக்குமே அந்த இன்டென்ஷன் இருந்தாலுமே டக்குன்னு அவங்களுக்கு அந்த மசில் மெமரி இல்லை. ஸோ டக்குன்னு எப்படி எடுத்து செய்யறது, இப்போ வீட்டு வேலைகளாக இருக்கட்டும், இல்லை குட்டி குட்டி சர்ப்ரைஸ் பண்ணுறதா இருக்கலாம், ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து விமன் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும். இப்போ ரிலேஷன்ஷிப்போட ஃபோக்கஸே வந்து விமனுக்கு ஜாஸ்தி இருக்கும். அவங்களால குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாம் இன்னும் பெட்டராக ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு வெரி யூஸ் டு இட். ஆனால் மென்னுக்கு அப்படி இல்லை. அவங்களுக்கு வந்து கெரியரை ஃபோக்கஸ் பண்ணுற அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரேராக இருக்கும். ஸோ இது ஒரு ஸ்டீரியோடைப்பாக இருந்தாலுமே இது காமனாக வர இஷ்யூவாக இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பெக்டேஷனில் வர ஒரு கேப், அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அதை கம்யூனிகேட் பண்ணுற விதத்தில் வந்து ஹார்ஷாக ஒரு சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதோ, இல்லை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசும்போது அவங்க அதை ஹர்ட்ஃபுல்லாக எடுத்துக்கிறது. ஸோ இங்கே முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி லூப்புக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். இங்கே வந்து அவங்களுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல வருவாங்க. ஆனால் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுறத வந்துட்டு நீ ஏன் இப்படி செய்கிற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நான் என்ன அப்படி செஞ்சேன் அப்படின்ட்டு அந்த மென் வந்து எப்படி பார்ப்பாங்க, அந்த டக்குன்னு வந்துட்டு அக்யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கிட்டு அது வந்துட்டு டிஃபென்சிவாக போயிடுவாங்க. எதர் டிஃபென்சிவாக போயிடுறதா இருக்கலாம், இல்லை திரும்பியும் அந்த த்ரோயிங் பேக், திரும்பி அவங்களும் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு அவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு மாறி மாறி ஒரு லூப்லேயே போய்கிட்டு இருக்க மாதிரி ஆயிடுது. ஸோ இன் அடிஷன் டு தட் இப்போ பொசசிவ்னஸ் அப்படின்ற பேரே ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது ரெஸ்ட்ரிக்ஷனாக மாறுது. நான் உன் மேலே பொசசிவாக இருக்கேன் அதனால நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு சர்டைன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு என்ன காரணம், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஸோ அது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஹெல்த்தியான விஷயம் தானா? அண்ட் என்னோட இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, ஆக்சுவலாக டாக்ஸிக் அப்படின்ற மீனிங் என்ன மேம்? டாக்ஸிக்னா அது எப்படி இருக்கும்? அது டாக்ஸிக்ங்கிறது ஒருத்தங்களுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்துட்டு எனக்கு ஹானஸ்டாக இருக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா, ஒரு உதாரணத்துக்கு ஹானஸ்டாகவே இருக்க முடியல எனக்கு அந்த பர்சன்ட்டை, நான் என்ன சொன்னாலுமே பிரச்சனை ஆகுது. ஸோ நான் நிறைய பொய் சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ என்னையே நான் மாற்றிக்கிறேன், எனக்கே என்ன பிடிக்கல. ஸோ இப்போ என்னோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி மாறுறதுன்றது எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இல்லையா. ஸோ எனக்கு நான் மாறுற விஷயங்கள் எனக்கு பிடிக்கல அப்படின்றப்ப நான் இருக்கிற ரிலேஷன்ஷிப்னால தான் அந்த மாற்றங்கள் வருது அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்கா அப்படின்னு. ரெஸ்ட்ரிக்ஷன்ங்கிறது பேசிக்கா வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்ததுன்னா பரவாயில்ல. இப்போ ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் ஹெல்த்தின்னு வச்சுக்கலாமே, நம்மளோட சிவிலைசேஷனே அப்படிதானே. ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் லாஸாவே இருக்கு. மேரேஜ் ஒரு ரிலேஷன்ஷிப்லயுமே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு லாஸ் அண்ட் ரூல்ஸ் போட்டுக்கிறது தப்பு இல்லை. பட் அது ரெண்டு பேருக்கும் மியூச்சுவலா அக்ரிபிளா இருக்குன்னா தப்பு இல்லை. இப்போ ஒருத்தங்க ஃபோர்ஸ் பண்ணி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, ஒருத்தங்க டாமினேட் பண்ணும் போது தான் அது பிரச்சனையாவே மாறுது. ஒருத்தங்க டாமினேட் பண்ணி இன்னொருத்தங்க சப்மிசிவா இருக்காங்கன்னா அப்ப கூட பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒருத்தங்க லீட் பண்றாங்க, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி லைஃப்ல கோஆப்ரேட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்ததுன்னா ஓகே. பட் அது ஒரு சஃபரிங்கா இருக்கு, இவங்க எப்பதான் டாமினேட் பண்றது எனக்கு பிடிக்கல, பட் ஐம் ஸ்டில் இதை நான் கோத்ரூ பண்றேன் அப்படின்னு ஒருத்தங்க பாக்குறாங்க அப்படின்னா, அப்போ சின்னதாக அவங்க பண்ற காம்ப்ரமைசஸ் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்மே வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியா நம்மளுக்கு லேட்டர் ஆன் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஒரு கிட் வந்து ஒரு ஃபேமிலியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18 இயர்ஸ் வந்து ஃபேமிலியோடய இருக்காங்க. அந்த டைமில் பார்த்தா அந்த சர்க்கிளோடு இருக்கும்போது ஒரு வேறு மாதிரி ஒரு பர்சனாக இருப்பாங்க. அங்கேருந்து காலேஜு இல்லை வேலை அப்படின்னு போகும்போது எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ சோஷியல் சர்க்கிள்னு அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும். அங்கே வந்து இதை ட்ரை பண்ணுங்க, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு சொல்லி ஒரு வெல்பீயிங்காக மாறுது. இங்கே திரும்ப ஃபேமிலி கிட்ட வந்தோன்னா நீ ஆளே மாறிட்ட, நீ வந்து இருந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு வாக்கியம் வந்து ஃப்ரேம் பண்ணிடுறாங்க. இந்த பர்சன் வந்து அங்கேயும் மாட்டிட்டு இங்கேயும் மாட்டிட்டு தன்னைத்தானே ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க எப்படி வெளியே வர்றது? இது எதனால நடக்குது? இதான் அவங்க எக்ஸ்போஷர். பேசிக்கலா இப்போ ஃபேமிலியில இருந்த எக்ஸ்போஷர் வேற மாதிரி இருக்கும். பழக்க வழக்கங்கள், நம்ம பேசுகிற விஷயங்கள், பழகிற விஷயங்கள், நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே ஒரு அவங்க அப்பா அம்மா என்ன காமிச்சிருக்காங்களோ அது மட்டும்தான் அவங்க எடுத்திருப்பாங்க. ஸோ இப்போ வீட்டை விட்டு போகும்போது நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸு, வேற கல்ச்சர், ரிலேஷன்ஷிப்பு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்குறோம்.
நிறைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கலாம். ஸோ எல்லாமே இம்பாக்ட் ஆகுது. அண்ட் அந்த ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பர்சன் மாறிக்க வேண்டிய அவசியமும் வந்துடுது. ஸோ அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது பேரண்ட்ஸ்க்கு ஐயோ நம்ம பசங்க மாறிட்டாங்களோ அப்படின்னு ஒரு பீதியாக தான் பார்க்குறாங்க. ஸோ பேசிக்கலாக வந்து சேஞ்சுங்கிறதே வந்து ஹியூமன்ஸ்க்கு பேசிக்காக ஒரு ஸ்கேரிங் ஃபேக்டராக தான் இருக்குது. ஒரு சேஞ்ச் பார்க்குறோம் அப்படின்னாலே ஒரு பயம், ஒரு நல்ல சேஞ்சா கெட்ட சேஞ்சா அப்படின்றதே வந்து செகண்டாக தான் மைண்ட் யோசிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒரு சேஞ்ச் ஏதோ ஒன்று மாறி இருக்கு அப்படின்னா ஒரு பயம், ஒரு பதட்டம். ஸோ இந்த பதட்டத்தினாலே வந்துட்டு என்ன இப்படி மாறிட்ட அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் வருதே தவிர நல்ல மாற்றம் தான் அப்படின்றத அப்ரிஷியேட் பண்ணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டக்குன்னு ஃபீல் ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலே இதில் நிறைய பேர் வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற ஒரு விஷயம் இந்த பிரேக்கப் அப்படின்றது ஒன்று ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து எப்படி வெளியே வருது மேம்? ஸோ பிரேக்கப்பை பொறுத்த வரைக்கும் திரும்பியும் வந்துட்டு எமோஷன்ஸ், தாட்ஸ், ஹேபிட்ஸ். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து நிறையா பழக்க வழக்கங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்பில் மாறி இருக்கும். இப்போ ஒரு இடத்துக்கு சேர்ந்து அடிக்கடி போயிருப்போம், இல்லை அந்த பேசுகிற விதம், இல்லை காலத்தால இருந்தோடனே மெசேஜ் பண்ணணும், ரீச் ஆனோடனே போய் கால் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு சில பழக்க வழக்கங்கள் இருக்கும் இல்லையா? இதுலேருந்து வெளியே வருது அப்படிங்கிறது நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த ஒரு ஹேபிட் ஃபார்ம் ஆகிருக்கும். டெய்லி இது மாதிரி பண்ணி எனக்கு பழக்கமாயிடுச்சு. ஆஃபீஸ் முடிஞ்சோன்னா டெய்லி அவனை போய் பார்ப்பேன், இல்லை ஸ்கூல் முடிஞ்சோன்னா டெய்லி அவங்களுக்கு கால் பண்ணணும். ஸோ இப்படி ஏதோ ஒரு ஹேபிட் இருக்குது. ஸோ இந்த ஹேபிட்டுங்கிறது நம்ம திரும்பியும் ரிப்பேர் பண்ண மாதிரி இருக்கும். திரும்பி நம்மளோட பழைய ஹேபிட் கொண்டு வரணும், இல்லை புதுசாக ஒரு ஹேபிட் நம்மளுக்கு ஃபார்ம் பண்ணிக்க வேண்டியிருக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எமோஷன்ஸ். இப்போ எனக்கு அந்த விட்டு போன ஒரு வலி, அந்த ஒரு எம்டினஸ், ஸோ இதெல்லாம் எனக்கு எப்படி டீல் பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ இது ஒருத்தங்க டிஃபர் ஆகும். இதை வந்து டீல் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறோம் அப்படின்னா அதுவே இட் வில் பி வெரி ஈஸி. அடுத்து நம்மளோட சிந்தனைகள். நான் வந்து இந்த மாதிரி ஒரு வலியை ஃபேஸ் பண்ணிட்டோமே, இதுக்கப்புறமா நம்மளுக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப் தேவையா, நம்ம இதுக்குள்ளே எப்படி போகணும், இந்த மாதிரி பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரி பண்ணிடக்கூடாதோ, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, ஒரு சேலஞ்ச் வருதுனாலே நம்ம வந்துட்டு இது பண்ணிடக்கூடாதோ அது பண்ணிடக்கூடாதோன்ற யோசிக்கிறது ரொம்ப நேச்சுரலாக ஹியூமன்ஸ்க்கு இருக்குது. ஸோ நம்ம பாஸ்ட்டை பற்றி நிறைய ரெக்ரெட் கொண்டு ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதை ரெக்ரெட்டாக எடுத்துகிட்டு போகாமல் நம்ம அதை எப்படி பெட்டராக ஃபியூச்சரில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபோக்கஸோடு பார்க்கும்போது அந்த பாசிட்டிவ் திங்கிங்கிறதே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த பெயினை ப்ராசஸ் பண்ணாததுனால நம்மளுக்கு பாசிட்டிவ் திங்கிங்கிறதே அந்த நேரம் ரொம்ப கஷ்டமாயிடுது. அந்த பெயினை நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய நெகட்டிவ் திங்கிங்குள்ளே போயிடுவோம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து நிறைய பேர் பிரேக்கப்ங்கிறத ரொம்ப ஹெவியாக எடுத்துக்கிட்டு தாடிலாம் வளர்த்துக்கிட்டு இல்லை அடுத்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயே போக மாட்டேன், எனக்கு ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம் அப்படின்ட்டுலாம் உட்காந்துருக்குறது. இதை பற்றி அப்படியே பேசும்போது பார்த்தோம் அப்படின்னா, பிரேக்கப் ஆன பிறகு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் சொன்னீங்க லைக் தாடி வளர்க்குறது, அது நம்ம ஆப்வியஸாக எல்லாரும் தெரியும். நிறைய தப்பான பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாகிடுறாங்க. லைக் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இல்லை ஏதாவது பேசிஸில் ஆகிடுறாங்க. அது வந்து ஆக்சுவலி நல்லது இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிந்தாலுமே அதை பண்ணுறாங்க. அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனல் நம்னஸ்ன்னு சொல்லலாம் அந்த ஜோனை. எனக்கு வந்து அந்த எமோஷன்ஸையுமே ஃபீல் பண்ண வேண்டாம், எனக்கு அந்த வலி வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்றப்ப அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு எதெல்லாம் ஈஸியாக இருக்கோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடுறேன். கெட்ட பழக்க வழக்கங்கள்ங்கிறத தாண்டி நிறைய பேர் வேலை நிறைய செய்வாங்க. இப்போ ஆஃபீஸ் போகிறவங்க எல்லாமே எடுத்துனீங்கன்னா ஓவர் டைம்லாம் செஞ்சு இன்னும் ஆஃபீஸ்லேயே உட்காந்து நிறைய வேலை செய்யறதுன்னு தான் இருக்கும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்துட்டு பழக்க வழக்கங்கள் நல்லதா கெட்டதாங்கிறத தாண்டி ஏன்னா ஏதாவது ஈஸியாக ஒரு விஷயத்தில் ஆக்கியபைடாக வச்சுக்கணும். ஏதாவது நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன்றப்ப நான் டிஸ்ட்ராக்டடாக இருக்கேன். ஸோ நான் டிஸ்ட்ராக்டடாக இருக்கேன்றப்போ எனக்கு அந்த பெயின் ஃபீல் ஆகலை. ஸோ அந்த பெயினை விட்டு நான் எப்படி ஓடிக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து ஜாலி அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இது எவ்வளோக்கு எவ்வளோ அதை தள்ளி ஓடுறாங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த பிரச்சனை இன்னும் ஜாஸ்தியாகிக்கிட்டு தான் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர் அது ரியலைஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதை ஃபேஸ் பண்ணி அதை எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சோனாலே இன்னும் ஃபாஸ்ட்டாக அதை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இங்கே ஆக்சுவாலிட்டி. ஸோ இப்போ கவுன்சிலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம இப்போ மேஜராக பேசுறது எல்லாமே டிஃபர்ஸ் ஃப்ரம் பீப்புள் டு பீப்புள். ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், அதை நம்ம எப்படி டீல் பண்ணுறோம் அப்படின்றதா இருக்குது. நம்ம அப்படியே வேகாக நம்ம அப்படியே பேச முடியாதுல்ல மேம். ஸோ ஒரு சில சினாரியோஸ் நான் சொல்கிறேன், அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்றத மட்டும் எங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா இட் வுட் பி பெட்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு கப்பல் வந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, பட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு பிரச்சனைனால வராங்க. ஸோ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ அவங்க செட் ஆகலைன்னு வராங்க. இந்த செட் ஆகலைன்ற விஷயத்துக்கு பின்னாடி அவங்களோட பேசுகிற விதங்களாக இருக்கலாம். இவங்க பேசுகிற விதங்கள் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க, இதனால இவங்களுக்கு என்ன எமோஷன்ஸ் வருது, இவங்க அதை எப்படி பார்க்குறாங்க, இவங்களுக்கு அதனால என்ன தாட்ஸ் வருது. ஸோ இப்படிங்கிறதுலாம் திரும்பியும் வந்துட்டு கம்யூனிகேஷன் எதர் மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு டிரான்சாக்ஷனல் அனாலிசிஸ்னு ஒரு டூல் இருக்குது, ஒரு தெரப்பி ஃபார்ம். ஸோ அதில் வந்துட்டு எப்படி அவங்க பேசுகிறாங்க, அடல்ட்டு, சைல்டு, அந்த மாதிரி ஒரு சில கேட்டகரிஸை வச்சு கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம். ஸோ இதே வந்துட்டு எமோஷன்ஸை ஒட்டி இருக்கலாம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலான கேரக்டராக இருப்பாங்க, இன்னொருத்தங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க. இவங்க எமோஷனலாக சொல்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அந்த ப்ராக்டிக்கலான பர்சனுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்காது. அவங்க ப்ராக்டிக்கலாக ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருப்பாங்க, ஆனால் அந்த எமோஷனல் பர்சனுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்காது. அவங்க ரூடாக பேசின மாதிரி இவங்க பார்ப்பாங்க, இல்லை இவங்களோட எமோஷன்ஸை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம், ஐ ஃபீல் ஹர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு நம்ம மிஸ் ஆகும்போது தான் பிரச்சனைகள் இன்னும் காம்ப்ளிகேட்டாக ஆகிட்டே போகுது. ஸோ ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்றதை இன்னொருத்தங்க பொறுமையாக கேட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி
அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறதுக்கு நிறையா ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் டீல் பண்ணுறது ஈஸியாகுது. ஸோ ரிலேஷன்ஷிப்னு வரும்போது ஸோ என்ன மாதிரியான எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, ஸோ எமோஷன்ஸை எப்படி இவங்க எடுத்துக்கிறாங்க, அதுக்கு எப்படி அவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, ஸோ அதில் கம்யூனிகேஷனாக இருக்கலாம், இல்லை அவங்க சொல்கிற விஷயங்கள் இவங்க மைண்டுக்குள்ளே போய் சப்கான்ஷியஸாக எப்படி உட்காந்துருக்கு, அவங்க ஒரு பிரச்சனைகளில் ஒரு சில அசம்ஷன்ஸ் வந்திருக்கும், அந்த பிரச்சனைகளுக்கு அப்புறமா அடுத்தடுத்து வர பிரச்சனைகளில் நம்மளுக்கு அடுத்த ப்ராப்ளம்ங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறதை தாண்டி அந்த பிரச்சனையில் சொன்ன விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த எமோஷன்ஸே எனக்கு இன்னும் உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ அந்த எமோஷன்ஸே எனக்கு ப்ராசஸ் ஆகலைன்றப்ப எனக்கு அப்போ நடந்தது இப்போ நடந்தது எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன விஷயமா சின்ன பிரச்சனையாக இருந்தாலுமே ஒரு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக தான் அது எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா எனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே நான் ரிசால்வ் பண்ணவே இல்லை, சேர்த்து வச்சுக்கிட்டு நிறைய விஷயங்களை இக்னோர் பண்ணிக்கிட்டு இப்போ இருக்கிற பிரச்சனை இன்னும் பெருசாகுது. ஏன்னா எனக்கு நிறைய அன்ரிசால்வ்டாக இருக்குது. நிறைய இந்த மாதிரி பிரச்சனைனால வராங்க. நீங்கள் ஒரு டாக்கிங் தெரப்பி கொடுக்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பேசியே வந்துட்டு அவங்கள மாற்ற முடியுமா மேம்? பிகாஸ் அவ்வளோ பிரச்சனையிலேருந்தே வந்து மாறாதவங்க அந்த டாக்கிங் தெரப்பி கொடுத்தா மாறிடுவாங்களா? ஸோ டாக்கிங் தெரப்பிங்கிறது நான் டாக் பண்ண மாட்டேன், முக்காசி அவங்க தான் டாக் பண்ணுவாங்க. ஓகே, நான் கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஸோ நிறைய கொஸ்டின்ஸை ப்ரோப் பண்ணும்போது அவங்க டாட்ஸ் கனெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்மளுக்கே நிறைய விஷயங்கள் நம்மளை பற்றி தெரியும், என் லைஃப்பில் இதெல்லாம் தான் இருக்குது அப்படின்னு. பட் அதுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸை நான் உட்காந்து எவ்வளோ அப்சர்வ் பண்ணியிருப்பேன், இதனால வர தாட்ஸ் எனக்கு என்னென்னு ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இதனால என்னோட ஹேபிட்ஸ் எப்படி மாறி இருக்கு, ஸோ இப்படின்ற மூணே விஷயமா இருந்தாலும் இதுக்குள்ள இருக்கிற ப்ராபபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஸோ இந்த ஒரு கனெக்ஷன்ஸே வந்துட்டு எனக்கு பேசும்போது தான் வந்து நிறைய பேர் ரிலேஸ் பண்ணுவாங்க. ஓ ஆமா, நான் இதை அடிக்கடி இப்படிதான் சொல்லியிருக்கேன், அடிக்கடி இந்த வார்த்தைகள் தான் உபயோகிக்கிறேன், மேபி இதுதான் அவங்களுக்கு ஹர்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ரிஃப்ளெக்ஷன் வந்து பேசும்போது வாய் விட்டு எப்போ அவங்க பேசுறாங்களோ அப்பதான் அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஒரு ப்ரொஃபஷனல் கிட்டன்னு வரும்போது அவங்களுக்கு இன்னும் அந்த ஃபில்டருங்கிறது எடுக்கிறோம். இப்போ ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது கூட ஒரு ஃபில்டர் இருக்கும். ஏன்னா அந்த ஃப்ரெண்டு எப்படி நம்மளை பார்ப்பாங்களோ, அவங்க இவ்வளோ நாளாக வந்துட்டு நம்ம ரொம்ப மெச்சூராக டீல் பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருக்காங்களே, நம்ம வந்து இப்படிலாம் என் லைஃப்ல இருக்குன்னு தெரிஞ்சா அவங்க எப்படின்னு நினைப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்ஸ்லாம் குட்டி குட்டியாக இருக்கும். நம்மளுக்கு மேஜராக இல்லை, நான் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னா கூட ஒரு சின்ன ஃபில்டர் இருக்கும். இப்போ ப்ரொஃபஷனல் வரும்போது கம்ப்ளீட் தேர்ட் பர்சன், இவங்க நம்மளை பற்றி என்ன நினச்சாலும் நம்மளுக்கு கவலை இல்லை, ஏன்னா அவங்களுக்கு திரும்பியும் பார்க்கணுமா இல்லையாங்கிறது கூட என்னோட சாய்ஸ் இப்படின்ற ஒரு ஜோனில். அண்ட் அவங்க அதுக்கு தான் படிச்சுட்டு வந்திருக்காங்கன்றப்ப எனக்கு இன்னும் ஃப்ரீயாக பேச முடியும். எனக்கு இன்னும் அந்த ஓப்பனாக பேச முடிகிற ஒரு ஸ்பேஸ் இருக்கும்போதே என்னோட ராவான ஒரு ஒரிஜினல் ஆத்தென்டிக் தாட்ஸ் எல்லாம் வெளியே வருது. நான் உள்ளுக்குள்ள என்ன நினைச்சிட்டு இருக்கேன்ற எமோஷன்ஸ் வெளியே வருது. ஸோ அதெல்லாம் நம்ம ஓப்பனாக சொல்லும் போது அவங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு சில ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும்போது நான் அதை கனெக்ட் பண்றேன். ஓ, நான் இப்படிதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னா, இப்படிதான் நான் உள்ளுக்குள்ள ஃபீல் பண்றேன்னா, ஸோ இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளை பத்தி நம்ம எடுக்கும் போதே வந்து அந்த கனெக்டிங் த டாட்ஸ் ஒரு செல்ஃப் ரியலைசேஷனாக இருக்கலாம். ஸோ இதுலேருந்து நான் எப்படி இதை ஆப்ரேட் பண்ணலான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கே கிடைக்கிறது. It will be very easy. So நீங்க கன்வின்ஸ் பண்ணும்போது நீங்க ஒரு சில ஹோம் ஒர்க்ஸ் கொடுப்பீங்க தெரியுமா? இப்போ நிறைய படங்கள்ல எல்லாம் நாங்க பார்த்தா நீங்க டெய்லி வந்து தேங்க்யூ ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து எழுதி சீட்டு போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் உங்க ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ திட்டுறாங்க அப்படின்னா தண்ணியோ இல்லை வந்து வாய் நிறைய அரிசி வச்சுக்கோங்க, பேசாம இருங்க அப்படின்லாம் சொல்றது கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலா நீங்க என்ன மாதிரி ஹோம் ஒர்க்ஸ்ல கொடுப்பீங்க? ஹோம் ஒர்க்குங்கிறது இருக்கும், பட் ஹோம் ஒர்க்குங்கிறது டெய்லி இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. வாயில அரிசி வச்சுக்க சொல்லி நான் சொன்னதில்லை. பட் மேபி அவங்க எமோஷன்ஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில ஒர்க்காக இருக்கலாம். இப்போ எனக்கு எமோஷன்ஸுங்கிறத நான் உணர்ந்து எனக்கு பழக்கமே இல்லை, நான் அதை எப்பவுமே இக்னோர் பண்ணி தான் பழகியிருக்கேன். அப்படின்றப்ப கொஞ்சம் ஒரு நாளைக்கு உட்காந்து இன்னைக்கு என்ன நடந்தது, என்ன ஃபீல் பண்ணுங்க அப்படிங்கிறத எழுதுங்க, இல்லை இன்னொருத்தங்கிட்ட ஷேர் பண்ணுங்க, அதை ஏதாவது ஒரு இடத்துல லெட் அவுட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணுவோம். இது யூஸ்வலாக இருக்கிற ஜேர்னலிங்னு ஒரு ஹேபிட் பேட்டர்னாக இருக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஹோம் ஒர்க்குங்கிறத தாண்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ஹெல்ப் டூல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது பண்ணுறதுனால அவங்களுக்கு எப்படி அவங்கள டீல் பண்ணுறது ஈஸியாகும் அப்படிங்கிறதுக்கு. ஆல்சோ விமன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அப்படிங்கிற ஃபேஸ்க்குள்ளே வந்து உள்ளே போவாங்க இல்லையா? ஈவன் மெனோபா ஸ்டேஜ்லையுமே அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரும். மென்ஸ்ட்ரல் சைக்கிள் அந்த மந்த்லி வரும்போது ஒரு சைக்கிளில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துடுது. ஸோ அவங்களோட ஃபேமிலிஸ் இல்லை அவங்களோட லவ்ட் ஒன்ஸ் அந்த காலத்துலலாம் கொஞ்சம் புரியாமல் இருந்தாங்க. பட் ஆல்மோஸ்ட் இப்போ வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக தான் இருக்காங்க. அந்த டைமில் ஆக்சுவலாக விமன் அண்டர்க்ரோ பண்ணுற அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இது வந்து ஃபஸ்ட்டு ஃபேமிலி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னாலே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த இடத்துல விமன் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறத தாண்டி சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட் சப்போர்ட்டிவாக இருக்குது அப்படின்னாலே அவங்களுக்கு அது ரொம்ப சூதிங்காக இருக்கும். ஏன்னா நம்ம ஏதோ பண்ணுறோம், நம்ம சரியில்லைன்னு இன்னொருத்தங்க பார்க்குறாங்க அப்படின்றப்ப தான் எனக்கு இன்னும் அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி ஆகுது. ஏன் பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்க, அவனுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்ற மாதிரி ஒருத்தங்க சொல்லும் போதே வந்து இன்னும் அவங்களுக்கு கோவமாட்டும் ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் எல்லாமே ஜாஸ்தி ஆகுது. இப்போது புரியுறதுமா, நீ இதுதானே கோத்ரூ பண்ணுற, என்ன நான் எப்படி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் அனுசரித்து பேசினோம், ஒருத்தங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு சப்போர்ட்டிவான என்வாயர்மெண்ட் இருக்கும்போது அவங்க இன்னுமே வந்துட்டு
they will feel more calm, better. ஆனா நிறைய வீடியோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியால பாத்தீங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப அழகா பேம்பர் பண்ணணும், அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்கணும், அவங்க கூடிய ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டெல்லாம் இருக்கணும், அந்த மாதிரி எல்லாம் வருது. இல்லனா மூட் ஸ்விங்ஸ்னு சொல்லிடுறாங்க. அதாவது லைக் இப்போ பீரியட்ஸ் இருந்தாலே வந்து அந்த டைம்ல நமக்கு ரொம்ப மூட் ஸ்விங்ஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்களா திணிக்கிறாங்களா இல்ல உண்மையாவே அது உண்மைதானா? மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது ஒன்னு நார்மல் தானா இல்ல அவங்களா அப்படி ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்றாங்களாமா? மூட் ஸ்விங்ஸ்ங்கிறது நார்மல் தான், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான். எஸ்பெஷலி விமென்க்கு பார்த்தீங்கன்னா அந்த மெனோபாஸ் டைமாக இருக்கலாம், இல்லை பீரியட்ஸ் டைம்லேயே இருக்கலாம். எவ்ரி டைம் பீரியட்ஸ் வரும்போது ஒரு சில பேருக்கு இருக்கலாம் டக்குன்னு கோமாவாங்க, ரொம்ப எரிச்சல் ஜாஸ்தியாகும், அந்த ஒரு டென்ஷனாக இருக்கலாம், இல்லை சேட்னஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான கோ த்ரூ பண்ணுறது நார்மலாக இருக்கிற விஷயம் தான். பட் இது வந்து திரும்பி நம்ம ஸ்டார்டிங்கில் பேசின மாதிரி எவ்வளோ பேர் இது சாக்கு போக்காக எடுத்துக்கிறாங்க, இல்லை எவ்வளோ பேர் வந்து இது இருக்குங்கிற ஒரு அவேர்னஸ் எடுத்து அதை எப்படி நான் ஓவர் கம்பெனி வரலான்ற ஒரு ஸ்ட்ரென்த்தை கெயின் பண்றாங்க அப்படிங்கிற டிஃபரன்ஸ் தான் இங்க. ஸோ எனக்கு நான் பீரியட்ஸ்ல இருக்கேன், எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படிங்கறத காரணத்தினால நான் என்ன வேணா கத்துவேன் நீ கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடுமே இங்க வந்துட்டு நாட் ஹெல்ப்ஃபுல். ஏன்னா இன்னொரு பர்சனும் பாவம் தான், அவங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்கும், அவங்களும் அதை கோ த்ரூ பண்ணணும். ஸோ இவங்களுக்காக எல்லாமே இன்னொருத்தங்க காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. பட் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் 2 பேரும் எடுத்துக்கும் போது நான் இப்போ ஒரு கோ த்ரூ பண்றேன், அப்போ நான் எப்படி என்ன டீல் பண்ணலாம், ஸோ என்ன மாதிரி விஷயங்களை நான் எனக்கு பண்ணிக்கலாம் to make my life easy அப்படிங்கறதையும் women பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா ஈஸியா இருக்கும். Okay, the one thing which I wanted to ask is psychologist, psychiatrist இவங்களுக்குலாம் ஸ்ட்ரெஸ் வராதுப்பா, அவங்களுக்குலாம் வந்து ஆல்ரெடி அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும், அதனால ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன்லாம் வராது அப்படின்னு ஒரு பக்கம் பேசுறாங்க. அண்ட் நீங்க ஒரு சைக்காலஜிஸ்டா ஸ்ட்ரெஸ்க்குள்ள போயிருக்கீங்களா? ஆஃப் கோர்ஸ், ஸ்ட்ரெஸ் எல்லாருக்கும் வரக்கூடிய விஷயம். எப்படி வெளியே வந்தீங்க? பை as a human எல்லாருக்கும் இருக்கக்கூடிய எமோஷன்ஸ், ஸ்ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு போகும். ஸோ என்ன நம்ம அடிக்கடி இதை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறதுனால அடிக்கடி கிளையன்ஸ் கிட்ட இதை பார்க்குறோன்ற போது நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் அடிக்கடி பண்ணுவோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அந்த செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் போதே நான் இது கோத்ரூ பண்றேன்னு ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்டே கவுன்சிலிங் போயிருது, இல்லை ஃபர்ஸ்டே உட்காந்து ஜர்னலிங். நீங்களே இன்னொரு கவுன்சிலிங் போவீங்களா? ஆமா கண்டிப்பா. இப்போ நமக்கு ரொம்ப தேவைன்னு வரப்ப நம்மளும் போய் தான் ஆகணும். ஸோ கவுன்சிலிங்கிறது ரொம்ப முத்தி போன கேசஸ்க்கோ இல்லை ரொம்ப பெரிய பிரச்சனை இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எனக்கு ஜென்ரலாக ஒரு சின்ன விஷயம் ஏதோ ஒரு மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்காது, என்னன்னு தெரில, எனக்கு ஏதோ ஒன்று கன்ஃபியூஸ்டாக இருக்குது, இல்லை நானா இல்லைன்ற ஒரு லைட்டான ஃபீலிங்குள்ளே போகிறேன் அப்படின்னு ஏதாவது மைல்டாக ஆரம்பிக்கும் போதே நம்ம கவுன்சிலிங் போக ஆரம்பிச்சோன்னா இன்னுமே ஈஸி. ஸோ கவுன்சிலிங்கிறது இப்போ மக்களே வந்துட்டு ரொம்ப இன்டென்ஸாக சேர்த்து வச்சு பல வருஷம் பிரச்சனைகள்லாம் கொண்டு வந்து தான் ஒரு பஸ்ட் அவுட்டாக தான் பார்க்குறாங்களே தவிர கவுன்சிலிங் கேன் பி ஃபார் அ வெரி மைல்டு எவ்ரிடே இஷ்யூ. ஓகே, ஸோ அது அடிக்கடி நம்ம கவுன்சிலர்கிட்ட போகிறோன்றப்பவே வந்துட்டு நம்ம அந்த ஜோனுக்குள்ளே ரொம்ப இறங்காமல் இருப்போம். இன்ஃபேக்ட் அது இன்னும் ஈஸி. ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனை எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்குறோமோ அதே மாதிரி இந்த மாமியார் மருமகள் பிரச்சனை இதுவுமே மேஜராக நிறைய இடங்களில் பார்க்குறோம். இன்ஃபேக்ட் நிறைய ஃபேமிலி பிரிஞ்சு போகிறதுக்கு ரீசனே இது ஒரு பெரிய ரீசனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கேசஸும் நீங்கள் டீல் பண்ணுறீங்களா? இந்த மாதிரியெல்லாம் பார்க்குறீங்களா? அது எப்படி இருக்கு? கண்டிப்பாக இது ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்னு வரும்போது இந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ங்கிறத தாண்டி இந்த ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், பிரதர் சிஸ்டர், அம்மா அப்பா, ஸோ இந்த எல்லா ரிலேஷன்ஷிப்லையுமே தான் இருக்கும் இல்லையா பிரச்சனைகள். ஸோ இந்த ஒருத்தங்க சொல்றத அவங்க எப்படி பார்க்குறாங்க, நம்ம வந்து அவங்க என்ன இன்டென்ஷனோட சொல்றாங்கன்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்றத நம்ம அடிக்கடி ஃபோக்கஸ் பண்றோம். ஸோ அவங்க இந்த இன்டென்ஷனோட தான் சொல்லியிருப்பாங்களோன்ற ஒரு புரிதல் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாலே அங்கே பிரச்சனைகள் கம்மியாகும். பட் இங்கே என்ன ஆயிடுது, இவங்க இப்படிதான் சொல்றாங்கன்ற ஒரு அசம்ஷனுக்குள்ளே இவங்க போகும்போது அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக ஃபார்ம் ஆயிடுது. ஸோ நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மிஸ்கம்யூனிகேஷன், ஸோ அவங்க சொல்றதை இவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிறது, இப்படின்னே வர நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதனாலேயே நிறைய எமோஷன்ஸ் கிரியேட் ஆகி அந்த எமோஷன்ஸையும் ப்ராசஸ் பண்ணாம உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லாம் பையில பாயிட்டு சேர்த்து ஒரு உருட்டி பெரட்டி ஒரு பெரிய பாலா கொண்டு. ஓகே, அவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? லைக் இந்த மாமியார் மருமகள் பிரச்சனைக்கு நீங்க என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க? கவுன்சிலிங்னு பார்க்கும்போது அட்வைஸ் கிடையாது. ஸோ கவுன்சிலிங்குள்ளே போகும்போதே வந்துட்டு அவங்களுக்கு கேள்விகளை கேட்டு அவங்களுக்கு ஒரு புரிதல் கொண்டு வரது தான் கவுன்சிலிங். ஸோ இங்கே மாமியார் மருமக பிரச்சனையாகட்டும், எனி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஆகட்டும், அவங்களுக்கு என்ன அடிக்கடி பிரச்சனைகள் வருது, அதை எப்படி அவங்க ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க, அதை எப்படி அவங்க பேசி தீர்த்துக்கிறாங்களா, இல்லை அவங்க அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, அப்போ என்ன மாதிரி உணர்றாங்க, என்ன மாதிரி எமோஷன்ஸ் வருது, அதை எப்படி அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க, இல்லை அவங்க கம்யூனிகேட் பண்ணுறாங்களா அதை திரும்பியும், இல்லை அதை கம்யூனிகேட் பண்ணும்போது கத்திடுறாங்களா, அது இன்னொரு சண்டையாக மாறுதா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லேயர் பை லேயர் வந்து அந்த எமோஷன், கம்யூனிகேஷன் இந்த மாதிரி போகலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இந்த பொண்ணுங்கனால தான் இந்த பொண்ணுங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி நிறைய இடங்கள்ல. இன்ஃபேக்ட் வந்து இந்த ஆப்போசிட் ஜெண்டரை விட சேம் ஜெண்டர் இருக்கிற இப்போ 2 பொண்ணுங்களுக்குமே வந்து மோஸ்ட்லி செட் ஆகாது. பசங்களை கம்பேர் பண்ணும்போது பசங்க ஈஸியாக ஜெல் ஆயிடுவாங்க, ஆனால் இந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் ஏதாவது இடத்துல 2 பொண்ணுங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு செட்டே ஆகாது. இது என்ன மாதிரியான ஒரு சைக்காலஜி மேம்? இது சிமிலர் போல்ஸ் கேன் நோ ரிப்பெல் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கூட இருக்கலாமே. ஓகே, இப்போ எனக்குமே ஒரு சில டீடைல்ஸ் பார்க்க முடியாது, இப்போ இன்னொரு விமென்க்குமே இன்னொரு டீடைல்ஸ் பார்க்க முடியாது. அப்படின்றப்ப எனக்கு எல்லாரும் ரொம்ப டீடைல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ இன்னும் காம்ப்ளெக்ஷன்ஸ் ஜாஸ்தி ஆகுது. இப்போ மென்கிறப்போ ஒரு சில இதெல்லாம் சட்டிலாக விட்டுருவாங்க, அவங்களோட டீடைல்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ விமெனோட டீடைல்ஸ் வேற மாதிரி இருக்கும்.
மேபி அப்படி பார்க்கும்போது இன்னும் ஈஸியா இருக்கும் என்னமோ திங்கிங் அவுட் லவுட். ஒரு சில டயலாக்ஸ்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், இந்த பொண்ணுங்க சைக்காலஜியை புரிஞ்சிக்கவே முடியலப்பா அப்படின்னு பசங்க சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஜெண்டர் வைஸ் சைக்காலஜி வில் பி டிஃப்ரெண்டா இருக்குமா? கண்டிப்பா கண்டிப்பா. நம்ம யோசிக்கிற விதங்கள், கையாளுற விதங்கள் எல்லாமே வந்துட்டு இப்போ விமன் வந்து மோர் எக்ஸ்பிரசிவா இருப்பாங்க. ப்ரிடாமினெண்டா பாத்தீங்கன்னா விமனால வந்துட்டு எனக்கு இது ஃபீல் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இவங்க எப்பத்தாலும் புலம்புறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விமன் வந்து புலம்புறதுங்கிறது ஜாஸ்தியா இருக்கும். ஸோ தே எக்ஸ்பிரஸ் தெம் செல்ஃப். ஸோ இட்ஸ் அ ஹெல்த்தி திங். ரொம்ப ஜாஸ்தியா பண்றாங்கன்றப்ப அது மேபி அன்ஹெல்த்தியா மாறலாம். பட் அட்லீஸ்ட் அவங்க வாய் விட்டு ஒரு பிரச்சனையை சொல்றாங்க, அவங்களால இன்னொருத்தங்கிட்ட பேசிக்க முடியும். ஒரு விமன் பார்த்தாலும் அதை பத்தி ஈஸியா பேசிப்பாங்க, இன்னொரு மென் பார்த்தாலும் ஈஸியா பேசிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அவங்கள பத்தி சொல்றது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் அவங்களுக்கு அது ஒரு நேச்சுரலாக வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இதே மென் பார்த்தீங்கன்னா இப்போதான் அந்த எக்ஸ்போஷர் அண்ட் இன்னும் கேஷுவலாக பேசலாம் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சியே இருக்கே தவிர, இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷனில் மென்னா எப்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்கணும், மென் அழக்கூடாது. அதனால அவங்களுக்கு சோகமாக இருந்தாலுமே வெளியே வந்து கோவமாக தான் காட்டுவாங்க. நிறைய மென் பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப ஹர்ட்டாக இருக்கேன் அப்படின்னு அவங்களோட வீக்னஸை காமிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதே வந்துட்டு அவங்களோட வீக்னஸையும் கவர் பண்ணி ஒரு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸாக வந்து நான் சூப்பர், நான் கெத்துன்னு காமிக்கிறதுலையும் ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க அதை ஹைட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை நிறைய ஹைட் பண்ணி போகும்போது அவங்களுக்கு இன்னுமே நிறைய காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அண்ட் தெரப்பின்னு வரும்போது அவங்களுக்கு இன்னுமே ஒர்க் த்ரூ பண்ணுறது இன்னும் ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ பெரியவங்களுக்கு வந்து இந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குறோம், அவங்க வந்து ஒரு பாயிண்ட்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. பட் இந்த மாதிரி சின்ன பசங்க வந்து இந்த மாதிரி நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கேன், டிப்ரெஸ்டாக இருக்கேன்னு வர பசங்களுக்கு என்ன மாதிரியான கவுன்சிலிங் நீங்கள் கொடுப்பீங்க? ஸோ இப்போ ப்ளே தெரப்பி மாதிரி போகலாம், ஆர்ட் தெரப்பி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட எக்ஸ்பிரஷனையும் ஈஸியாக இருக்கும். இப்போ உட்காந்து ஜேர்னல் பண்ணுங்க அப்படின்னா குட்டி பசங்களுக்கு கஷ்டமா இருக்கும். இதே உட்காந்து இதெல்லாம் வரைஞ்சு காட்டு அப்படின்றப்ப அவங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பசங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஏஜ் குரூப்க்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு சில விஷயங்கள் கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாவ், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இன்னைக்கு நிறைய அருமையான யூஸ்ஃபுல்லான மென்டல் ஹெல்த்தை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லியிருந்தீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் வித் அஸ் டுடே டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ.